ஹலோ மடியர் மக்களே, எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம். இன்னைக்கான வீடியோ என்னன்னா நம்ம தலைவர் 173 பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ ரொம்ப நாளாகவே இந்த ஒரு டாக்ஸ் ரொம்ப பயங்கரமாக போயிட்டுருக்கு அப்படி தான் நினைக்கிறேன். ஏன் அப்படின்னா தலைவர் அவர்கள் கூலி படத்தை முடிச்சுட்டு ஜெயிலர் 2ல் பயங்கர பிஸியாக நடிச்சுக்கிட்டு இருந்தார். ஸோ அதுக்குள்ளே அடுத்த படத்துக்கான அப்டேட்டா அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ ஒரு சைடு பயங்கர சந்தோஷமாக இருந்தாலுமே அனதர் சைடு பார்த்தோம் அப்படின்னா டக்குன்னு இந்த படம் அனௌன்ஸ்மெண்ட் பண்ண கொஞ்ச நாள்லேயே இந்த படம் ட்ராப் ஆயிடுச்சு அப்படின்ற அப்டேட்டுன்றது வந்துருச்சு. என்ன அப்படின்னா டைரக்டர் சுந்தர் சி கமல் சார் அவருடைய ப்ரொடக்ஷனில் நம்ம ரஜினி சாரை வச்சு படம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பூஜையெல்லாம் போட்டு முடிச்சு ஸோ பயங்கரமாக டக்குன்னு அனௌன்ஸ்மெண்ட்லாம் பண்ணாங்க. பயங்கர எனர்ஜெட்டிக்காக என்னடா இவ்வளோ ஃபாஸ்ட்டாக இந்த விஷயங்கள்லாம் நடந்துக்கிட்டு இருக்கே அப்படின்னு ஃபேன்ஸ் சந்தோஷப்பட்டு முடிக்கிறதுக்குள்ளே இல்லை இந்த படம் நாங்கள் பண்ணலை அப்படின்ற மாதிரி சுந்தர் சி அகெயின்ஸ்டாக ஒரு நோட்டீஸை போட்டாப்ல. இந்த படத்தை நாங்கள் பண்ணலை, இந்த படம் ட்ராப் ஆகிடுச்சு அப்படின்னோடனே ஃபேன்ஸுக்கு ஏதோ இடி விழுந்த மாதிரி ஆயிடுச்சு. என்ன அப்படின்னா என்னடா ஒரு மாதிரி பயங்கரமாக எதிர்பார்த்துக்கிறோம். ஸோ அந்த அருணாச்சலத்துக்கு அப்புறமா ஒரு காம்போ ஒன்று இதுவாக போகுது. அதுவும் கமல் அவர்கள் ப்ரொடியூஸ் பண்ணுறாரு. அவர் ப்ரொடியூஸ் பண்ணுறாருன்னா கதை வேறு லெவலில் இருக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் திங்க் பண்ணிங்க. இந்த டைமில் இல்லை இந்த படமே ட்ராப் ஆகிடுச்சு அப்படின்ற மாதிரி நியூஸ் கேள்விப்பட்டோன்னே ரொம்ப ஒரு பயங்கரமான ஒரு கஷ்டமாக தான் இருந்திருக்கும் எல்லாருக்குமே. இதை பற்றி விசாரித்த வரைக்கும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா சுந்தர் சி அவர்களுக்கும் ரஜினி அவர்களுக்கும் இவர் சுந்தர் சி ஒரு கதை சொல்லியிருக்காரு. பட் ஆனால் ரஜினி அவர்களுக்கு அந்த கதை பெருசாக பிடிக்கலை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஏன் பெருசாக பிடிக்கலை அப்படின்னா அது ஏன் பூஜை போட்டாங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. அது அதுக்கு முன்னாடியே ட்ராப் பண்ணியிருந்துருக்கலாம்ல அப்படின்ற மாதிரி தோணுது. ஒரு சில பேர் இந்த பக்கம் என்ன சொல்லிக்கிட்டு இருக்காங்கன்னா அரண்மனை 5ல் ரஜினி சாரை நடிக்க வைக்கிறதுக்காக தான் பேசியிருந்தாரு, அதுக்கப்புறமா அந்த கதை பிடிக்காமல் போயிடுச்சு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதில் எது உண்மை அப்படின்றது தெரியல. பட் ஆனால் ராஜ்கமல் ஸ்டூடியோஸ் அவங்களுக்கு ரஜினி சார் ஒரு படம் பண்ணி தர போகிறாரு. ஸோ கமல் அவர்களுமே அவருக்கு பிடிக்கிற மாதிரி ஒரு ஸ்டோரி வச்சிருக்க டேரக்டரை தேடிக்கிட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி தான் இன்டர்வியூன்ற கொடுத்துருக்காரு. ஸோ டெஃபினட்டாக இவரோட ப்ரொடியூசர் இவரோட ப்ரொடக்ஷனில் இவர் ஒரு படம் பண்ணி தர போகிறாரு. பட் ஆனால் அது சுந்தர் சி பண்ணல, இப்போ வேறு யாரோ தேடிக்கிட்டு இருக்காங்க. ஸோ ஒரு சில பேர் என்ன சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா இந்த கேப்பை யூஸ் பண்ணி மறுபடியும் அகெயின் லோகேஷ் கனகராஜ் ஒரு கதை சொல்கிறாரு, நம்ம கார்த்திக் சூப்பராஜ் ஒரு கதை சொல்கிறாரு அப்படின்ற மாதிரிலாம் போயிட்டுருக்கு. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். ஜெயிலருக்கு அப்புறமா தலைவர் அவர்கள் யார் கூட சேர்ந்து படம் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வீடியோ பார்த்துட்டு இருக்க வியூவர்ஸ் இந்த ஒரு விஷயத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணிக்கோங்க. இது போன்ற சுவாரஸ்யமான சினிமா நியூஸ் அண்ட் அப்டேட்ஸ் பார்க்க தெரிஞ்சுக்க நம்மளோட சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணக்கூடிய அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் போகிற வீடியோஸ் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும். டாட்டா பை பாய்.